அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே சொருவிக்கிட்டே இருக்கு எனக்கு. ஓட்ட சொல்ல கஸ்டமர் கார் கால் வரும், அப்போ பேசுவேன். அவன் ஸ்டார்ட்டே பண்ண முடியல. வரேன். எங்க யாரு? அவன் என் வண்டியை கொஞ்சம் தூரம் ஓட்ட சொல்லி வந்து ஆஃப் ஆயிடுதுங்க வண்டி. இவ்வளோ நல்லா புதையுது. இப்போ அந்த போட்டுக்கு சொல்லியிருந்தோம்ல, ஸோ இந்த இது தாங்க. ஹாய், ஹலோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் வந்து April 1. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு வந்து கிளம்புறோம். ஸோ யார் யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாரா குரூப்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பைக் கிட்ட வராங்க. நம்ம இப்போது டைம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 o'clock ஆக போகுது. ஸோ இங்கே போரூர் டோல் பிளாஸா இருக்குல்ல, ஸோ வானகரம் டோல் பிளாஸா, இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து மீட்டிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூடாஞ்சேரி கிட்ட வந்து கருப்பட்டி காஃபி கடை இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல ஒரு மீட்டிங் பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ 2 இடத்துல வந்து இங்கே ஒரு பேட்ச் மீட் பண்ணுவாங்க, அங்கே ஒரு பேட்ச் மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈசிஆரில் போகிற வழியில் அங்கே ஒரு 2-3 பேர்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுவாங்க போல். ஸோ இதுதான் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து நம்ம நேற்று நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2:30-3 மணி வரைக்கும் எனக்கு வந்து ஒர்க் போயிட்டு இருந்ததுங்க. ஸோ எடிட்டிங்கும் போயிட்டு இருந்தது. ரெண்டாவது நான் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஷூட்டுக்கு போவேன்ல, ஸோ அவங்களுக்கு வந்து வீடியோவும் எடிட்டிங் வந்து ஏகப்பட்ட ஒர்க் ஆயிடுச்சு. அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே சொருவிக்கிட்டே இருக்குது எனக்கு. அப்படியே பொறுமையாக கிளம்பி போக வேண்டியதான். இப்போ டைம் வந்து இன்னொரு 5 ஹவருக்கு இன்னொரு டைம் ஆகுது. ஸோ 5 ஹவருக்கு இன்னொரு 10 minutes இருக்குது. அதனால் வந்து 5 o'clock வந்து வானகரம் டோல் பிளாஸா வர சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரைடு வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து அந்த பீச் கிட்ட வந்து ஏதோ ஒரு ஹோட்டல் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க இப்போ அப்படியே கிளம்புவோம். எனக்கு தெரிஞ்சு இருக்கிற டயர்டுக்கு வந்து எனக்கு இப்போமே அப்படியே கண்ணெல்லாம் சொருவிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து அப்படியே பொறுமையாக நிதானமாக ஓட்டிகிட்டு போகலாம். ஓகேவா? சரி வாங்க இப்போ அப்படியே வந்து பைபாஸ் ஏறிட்டு நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாம் வந்து கருப்பட்டி காஃபி கடைக்கு வந்தாச்சு. ஸோ வந்து இப்போ நல்லா வெளிச்சம் வந்துடுச்சுங்க. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்து ஆஜராகினாங்க. 45 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டோம். இப்போ வந்து இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட்டான வண்டி. ஒன்று அப்பாச்சி RR310, ஸோ நம்ம கூட வந்து ஏற்காடு கொல்லி வந்ததில் அது. அப்புறம் நம்ம கேப்டன் வண்டி ஸ்பீட் மாஸ்டர். ஸோ இந்த 2 வண்டி தான் டிஃப்ரெண்ட்டான வண்டி. மீதி எல்லாம் 390 அட்வென்ச்சர் தான். இப்போ வந்து இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கிளம்ப வண்டி தாங்க. பாண்டிச்சேரிக்கு வண்டி விட வண்டி தான். ஸோ அது வந்து அந்த பீச் பக்கமும் ஏதோ தான் சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே பனி அடப்பாவீங்களா, நல்லா இருக்குப்பா பனி, சல்லுன்னு வந்து இறங்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி நான் ட்ரோன்லாம் எடுத்துன்னு வரலைங்க. வெறும் டூல்ஸு, ஏர் பம்பு இது மட்டும் தான் உள்ளே வச்சுருக்கேன். சரி வாங்க இப்போ கிளம்பலாம். அப்படியே போகிற இல்லை நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகே கேப்டன், அவன் வந்து வண்டி உட்காந்தா இங்கே இடிக்குது கேப்டன். அது பிரின்ஸு, இந்த வண்டியை போய் நீ TVS 50 சொன்னப்பார் உன் ஹைட்டுக்கு. ஓ, டைம் போட TVS 50, கொஞ்சம் காஸ்ட்லியான TVS 50, அவ்வளோதான். இல்லை கேப்டன், லெஃப்ட் ரைட் திரும்ப சொல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ரைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து மொத்தம் எத்தனை வண்டி? ஐயோ வண்டி இல்லையே, 8 வண்டின்னு நினைக்கிறேங்க. 7 வண்டியோ 8 வண்டியோ. இந்த நம்ம வைசர் வேறு வந்து ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகுது, கரெக்டாக க்ளோஸ் ஆக மாட்டேங்குது, ரொம்ப டைட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திண்டிவனம் கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஃப்ளைஓவர் கீழே அப்படியே போயிட்டு லெஃப்ட் எடுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 35-40 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் பாண்டிச்சேரி. ஆனால் அது செம்ம ரோடுங்க, இதே மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன, கொஞ்சம் நிறையா கிராசிங்ஸ்லாம் இருக்கும். சரி ஓகே, எல்லா வண்டியும் வரட்டும், அதனால் இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நீங்கள் ட்ரோன் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? ஏன் உங்களுக்கு இல்லையா? நான் எடுத்துகிட்டு வரல. சரி ஓகே, நான் எடுத்துக்கிறேன். ஓ, நீங்கள் பழனி வச்சுருக்கீங்க? ஆமாம். ஆப்பு சப்போர்ட் இருக்கா அதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓட்ட சொல்ல கஸ்டமர் கார் கால் வரும், அப்போ பேசுவேன். ஸ்டார்ட்டே பண்ண முடியல. வரேன். எங்க யாரு? அவன் என் வண்டியை ஸ்கெட்ச் பிடிக்க சொன்னீங்களா? நல்லா, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓகே ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரையம்ப் ஸ்பீட் மாஸ்டரில் ஒரு இஷ்யூ ஆச்சு. என்னன்னா, நம்ம அந்த திண்டிவனத்துலேருந்து வந்து கீழே லெஃப்ட் எடுத்தோம்ல டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி ரூட்டுக்கு, அங்கே ஒரு ஸ்டாப் போட்டிருந்தோம். அப்போ ஸ்டாப் போட்டு ஒருத்தர் வந்து வண்டியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றி ஓட்டுறேன்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் ஃப்ரண்ட்டில் வந்துட்டோம். என்னாச்சுன்னா, அவர் வந்து வண்டி ஸ்டார்ட்டே ஆகலன்ட்டார். அதுக்கப்புறம் வண்டியோட ஓனர் கேப்டன் போய் பார்த்துருக்காரு. அவருக்கும் வந்து ஸ்டார்ட் ஆகலை. என்னன்னு பார்த்தா பேட்ரி டெட் ஆகிட்டு இருக்குங்க. அதான் இப்போ டோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. டோ பண்ணி தள்ளி விட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. நாங்கள் கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 15-20 நிமிஷமாக இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். பத்தாவதுக்கு நான் வந்து அந்த ரெட் கலர் வயர் வச்சு மாற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வயர் புது பேட்டரி போட்டோன்னு எடுத்து வீட்டில் வேறு வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அந்த வயர் இருந்தால் வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி பார்க்கலாம், வண்டி டோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்களாம். வந்தோன்னே என்னென்ன வரும்னு பார்ப்போம். மற்றபடி நம்ம டூல்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. எப்படியா ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோ பண்ணிட்டு வண்டி முன்னாடி போயிடுச்சு. ஸோ மேபி எங்கேயாவது ஒரு நிழலில் போய் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போய் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டி இன்னும் டோ பண்ணிகிட்டே தான் போயிட்டுருக்காங்க. எங்கேயா நின்றாங்கன்னா என்னென்னு செக் பண்ணலாம். ஆனால் போயிட்டே தான் இருக்காங்க. சரி இல்லைங்க, நம்ம கொஞ்சம் நேரம் என்ன டோ பண்ணி விடுவோம். ஓகேவா? இது இன்னொருக்கு யாருக்காவது ஆச்சுன்னா வீடியோ மேன் டூயிங் இட். That is it. Acha. Good. That is a fuel pump. Fuel pump का start out करते हैं. Start. Okay. आ लेना. Spark ना अच्छे. Hey, fuel. Start आ हमारे. ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக ஸ்பீட் மாஸ்டர் வந்து ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணணும். பட் ஆனால் வந்து கொஞ்சம் தூரம் ஓட சொல்லி வந்து ஆஃப் ஆகிடுதுங்க வண்டி. அதனால் இப்போ வந்து ஃபுல்லாக டோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். போயிட்டு பேட்டரி கடை பக்கத்தில் தான் இருக்குன்னு நாங்கள் ஒரு 10-15 கிலோமீட்டரில் அதான் டோ பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ பேட்டரி கடைக்கு போயிட்டு புது பேட்டரி போட்டால் தாங்க வண்டி ஸ்டார்ட் ஆகும். வண்டி வேறு ஓவர் வெயிட்டாக இருக்கா, அப்படி தள்ள சொல்ல வந்து மசில் லைட்டாக கிராம்ப் ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலி ரோடு தானே. டிராஃபிக்லலாம் டோ பண்ண முடியாது இந்த வண்டியை, கஷ்டம். சென்றுங்க, பேட்டரி கடைக்கு போயிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். கையெல்லாம் அப்படியே இதாகிடுச்சுங்க. ஒரு 20 கிலோமீட்டர் டோ பண்ணியாச்சு. இல்லைங்க, போயிட்டு ஜம்ப் ஸ்டார்ட்டுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். பேட்டரி கடை தான், ஆனால் பேட்டரி நிறைய இருந்த மாதிரி இல்லை. உள்ள போய் பார்த்துட்டு வரேன் எப்படி இருக்குன்ட்டு. அம்ரான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு புது பேட்டரி வந்துடுச்சு. இன்னும் கூட பாண்டிச்சேரிக்குள்ளே என்ட்ராவில் மணி 11 போகுது. ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் ரைடு வந்து டைரெக்டாக லஞ்ச் ரைடாக மாற போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க பேட்டரி, புது பேட்டரி அமரான். ஸோ இப்போ முடிஞ்சோடனே எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ½ ஹவரில் இங்கேருந்து கிளம்பிட்டு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பீச்சில் போய் உட்காந்துட்டு ஒரு மதியானம் லஞ்சு இங்கே தான் நினைக்கிறேன். லஞ்சு இதே முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஆனால் சரியான கஷ்டம் இந்த வண்டியெல்லாம் டோ பண்ணுறதுக்கு. பெரிய போராட்டம். வாங்க இப்போ முடிஞ்சிடும், கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி கடையிலேருந்து கிளம்பியாச்சு. மணி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 11:15 ஆயிடுச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரைடு வந்தால் லஞ்சு ரைடாக போகுது. இப்போ மற்ற 5 வண்டி வந்து ஃபஸ்ட்டே அவங்கள அமுச்சிட்டோம். ஏன்னா இது எப்படியும் ப்ராசஸ் லேட் ஆகும்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் அவங்கள ஃபஸ்ட்டே நாங்கள் அமுச்சிட்டோம். ஒரு 9 மணிக்கெலாம் அவங்கள போக சொல்லிட்டோம் அந்த ஸ்பாட்டுக்கு. ஸோ அவங்க போயிட்டு 5 பேர் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்புறம் வெளியே லஞ்சும் முடிப்போம்னு நினைக்கிறேன். தெரில, ரிட்டன் வர சொல்ல எப்படி பார்த்தாலும் டைம் ஆகிடும்ல. அதனால் லஞ்சு கூட ப்ராபபிளி முடிச்சுட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம். ஆனால் டோ பண்ணுறது செம்மையாக இருக்குங்க அந்த வண்டியை. அப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே வந்தாச்சு. சர்க்குரு ரெஸ்டாரண்ட் பியூர் வெஜ்ஜி. சரி வாங்க ஃபஸ்ட்டு போயிட்டு எதையாவது வயிற்றுக்கு ரொப்புவோம். வயிறு கியாந்து. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ வந்து நேராக வந்து அந்த ஃப்ரெஞ்ச் காலனி இருக்குல்ல, ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் காலனியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கு போகிறோங்க. அப்பா, எனக்கு தெரிஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு 1 டே ரைடு மாதிரி மாறிடுதுன்னு நினைக்கிறேன். காலையில் 5 மணிக்கு கிளம்புனதா, இப்போ மணி 1 ஆக போகுது, 12:35. ஓகே ரைட், வாங்க இப்போ போகலாம். அங்கே போய்ட்டு ஃப்ரெஞ்ச் காலனியில் போய்ட்டு கலராக பில்டிங் இருக்கும், போய்ட்டு ஒரு 10 ஃபோட்டோ எடுப்போம். இன்ஸ்டாவில் போஸ்ட் போடணுன்னு தான் ஃபோட்டோ எடுக்கிறேன். ஆனால் இன்ஸ்டாவில் போஸ்ட் போட காணும். இந்த வாட்டி எப்படியாவது போடுவோம்.
ஐயோ உங்க பின்னாடியே வந்து நின்ட்டா மண் அடிக்குமே. ப்ரோ நல்லா புதையுது. ஒன்று அடித்து கிழிச்சிட்டு போனோம், இல்லைன்னா கஷ்டம். கடிக்கணும்னு நினச்சி கடிச்சதுன்னா 50 pounds இன்னும் பைட் பவர். Bite power 50 pounds. This one? No, this one. Bite power. Acha, bite power. போட போது லென்ஸ் மேல. வாட்ஸ்டும் புடிச்சனாடா. It will eat your mic. யாடா பயமுட்டாதீங்க. என்ன போடுது? ஆப்பிரிக்கன். நோ, ஆப்பிரிக்கன் கிரே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரியில் வந்து பீச் வந்தாச்சு. இது என்னமோ பிளாக் ஸ்டோன் பீச்சாக ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. பிளாக் ஸ்டோன் பீச்னால் என்னென்னு தெரியல, ஆனால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலரில் இந்த கல் இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து பிளாக் ஸ்டோன் பீச்சுன்றாங்க. ஆனால் இங்கே வந்து போட்டிங் கூட இருக்காங்க. போட்டிங் எவ்வளோ ப்ரைஸு? 400. அது 400ல் எங்கெங்கெல்லாம் கூட்டு போவீங்க? ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு, ஃபிஷிங் ஹார்பர், அப்புறம் ரிவர் மவுத்து, அரிக்கமேடா. கப்புள்ஸ் வந்து மொத்தம் 5 இடமா? 5 இடம். ஓகே, 400 பே பண்ணிங்கன்னா 5 இடம் கூட்டு போவாங்களா? அது எப்படி, எத்தனை பேர் ஆகும்? பர் ஹெட்டுக்கு 400ஆ? இல்லை, நான் கப்புள்ஸ் வந்தால் ஒரு ஆளுக்கு 500, 10 people வந்தால் 300. 10 people வந்து 300, 3000 மொத்தம். 3000. ஓகே ஓகே. அதே 8 people வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட், சில்ட்ரன்ஸ்னால் பேமெண்ட் கிடையாது. சரி 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 சரி. ஏன்னா அண்ணனோட நம்பரை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளாக் ஸ்டோன் பீச் கிட்ட வந்துட்டு கால் பண்ணிங்கன்னா அவர் வருவார். ஸோ பர் ஹெட்டுக்கு வந்து நீங்கள் 10 பேர் வந்தீங்கன்னா 300 கிட்ட வருது. ஸோ நீங்கள் ஆள் கம்மியாக வர 400, 500 அந்த மாதிரி மாறுது. இல்லை ஒரு போட்டில் வந்து 2 பேர் போகிறதா இருந்தால் 1000 ரூபா. கப்புள்ஸ் வந்தீங்கன்னா 2 பேர் மட்டும் தனியாக போகணுன்னா அதுக்கு வந்து 1000 rupees மொத்தம். ஒரு 5 ஸ்பாட் சொல்கிறாரு, 5 ஸ்பாட்டை நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இப்போ வந்து ட்ரோன் ஷாட் போயிட்டுருக்கு. அது எந்த பக்கம் சுற்றின்னு இருக்குன்னு தெரியல. ட்ரோன் அதோ இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த போட்டுக்கு சொல்லியிருந்தோம்ல, ஸோ இந்த இது தாங்க ஜாக் ஸ்பேரோ. ஸோ இந்த ஸ்பாட்டுக்கெலாம் கூட்டின்னு போவாங்க. ஸோ மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா 6 AM to 6 PM வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபோன் நம்பர்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ லைஃப் ஜாக்கெட்டு, அந்த பலூனு, ஃபஸ்ட் எய்ட் கிட்டு, ஸோ எல்லாமே வந்துடும் போல். ஓகே, ஸோ யார் தான் வந்தீங்கன்னா இந்த இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாண்டி மாதிரினா, ஓகேவா? சரிண்ணா, தேங்க்ஸ் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நாங்கள் வரோம். ஓகே ஓகே ஓகே. சரி சரி உங்களோட அனுபவம் உங்களுக்கே தெரியும். சரி சரி சரி, வரேன், பிளான் பண்ணுறேன் அது மறுபடியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஃப்ரெஞ்ச் காலனி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:40 ஆக போகுது. ஆமாம், சரியான லேட்டுங்க அந்த பேட்ரி இஷ்யூனால. வாங்க இப்போ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். இந்த மணலில் கொஞ்சம் சுற்றி போகணும். ரைட், எம்டிசி ஆஃப். எம்டிசி ஆஃப் பண்ணால் தான் ஒழுங்காக போவார். ஆஃப் ஆகிட்டியா? ஆஃப் ஆகிட்டார். ஓகே ரைட். ஐயோ புதையுது. ஏறா பிக்கப் எடுறா. எடுத்துட்டான்.
அது எடுத்துனா கிட்ட எடுத்துனா. ஹாய், ஹலோ ஹலோ. சரி சரி சரி, கடிக்காத. ஷோல்டரில் ஏறுறதுக்கா? ஓகே, பாய். ஓ, இது பேரட் எவ்வளோ? இது 75. என்ன நேம் இது ஆக்சுவலாக? ஆஃப்ரிக்கன் கிரேவா? ஓகே, ஆஃப்ரிக்கன் கிரே 75,000 அங்கே இது. சரி, இப்போ நீங்கள் வரீங்களா அப்படியே? வாங்க. சரி, ரைட், பார்ப்போம். போயிட்டு வரேங்க. பாய். கரெக்டாக அந்த பிளாக் ஸ்டோன் பீச்சுக்கு வர்ற சொல்ல வந்து இந்த லைட் ஹவுஸை க்ராஸ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக லாஸ்ட்டு தாங்க. அங்கே தான் வந்து அந்த போட்டிங் இது எல்லாமே இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்குது பாருங்கள். இந்த கோவில் தாண்டி ரைட் திரும்பினோடனே உங்களுக்கு லைட் ஹவுஸ். ஸோ அப்படியே டெட் அண்ட் போனீங்கன்னா அந்த போட்டிங் ஸ்பாட் வந்துடும். ரைட், இதுதான் அந்த ஃப்ரெஞ்ச் காலனி ரோடா? நோ பார்க்கிங். இங்கே பாருங்கள், கலர் கலராக பில்டிங்க்கு பெயிண்ட்டு. தூமாஸ் கெஸ்ட் ஹவுஸ் பேர் பயங்கரமாக இருக்குது. அது இது பார்த்தீங்களா? இந்த வீடு பார்த்தீங்களா? படிக்கட்டு எப்படி வச்சுருக்காங்க. வாங்க, நம்ம போயிட்டு வண்டி எங்கேயாவது ஒரு இடத்துல நிழலில் பார்க் பண்ணிவிட்டு முதல்ல வந்து தண்ணி குடிக்கணும். தண்ணி தாக்கம் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணி குடித்தப்புறம் வந்து நம்ம போய் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ தான் வந்து வண்டிக்கு டேங்க் ஃபுல் பண்ணோம். இங்கே பெட்ரோல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 96 rupees 18 பைசைங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12.9 13 லிட்டர்ஸ் கிட்ட பிடிச்சிது. ஆனால் பில் அமௌண்ட் எவ்வளோ வந்தது? 1100 ரூபா தான் வந்தது. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு அப்படியே எக்ஸிட் ஆக வேண்டியதான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லஞ்சு சாப்பிட்ல. ஸோ ஒரு 3 வண்டி மட்டும் எதுவுமே சாப்பிட்ல. மற்ற வண்டிலாம் வந்து என்னென்னா லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க அவங்க. ஏன்னா இப்போ வந்து நான் ஸ்டாப் சென்னை போகிறது தான் இப்போ பிளான். ஏன்னா வந்துட்டு ரொம்ப டைம் ஆகிப்போச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ரைடு வந்து 1 day ரைடு மாதிரி ஆகிப்போச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 o'clock. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 o'clockலாம் வீட்டுக்கு போகிற மாதிரி பார்த்துடணும். ஓகேவா? நான் போகிற வழியில் வேறு ஏதாவது இருந்தால் அப்டேட் பண்ணுறேன், இல்லைனா வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மணி 10 மணி ஆயிடுச்சுங்க. கால் ரைட்டில் இருக்குது, ஆனால் நல்லா பெயின் இருக்குது. பட் ஆனால் இப்போ நைட்டுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. ஒரு பெயின் கில்லர் ஒன்று போட்டுக்க வேண்டியதான். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு சொல்ல வந்து ரொம்ப பெயினாக இருக்கும். அந்த வண்டியில் அது டோ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த பேக் ஃபுட் ரெஸ்ட்டில் தான் நான் மிதிக்கிறேன். அந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து ரொம்ப கீழே இருக்கிறனால வந்து நம்ம ஹைப்பர் ரைடரோட கிராஸ் கார்டு வேறு போட்டிருக்கோமா, அந்த கிராஸ் கார்டு வந்து டோ பண்ண சொல்ல வந்து அப்பப்போ காலில் இடிச்சிக்கிட்டே இருந்தது. அது டோயிங் வந்து அந்த வண்டி ரொம்ப கீழே இருக்கிறனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நம்ம காலை கொஞ்சம் நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டாக தூக்கி வச்சு நம்ம டோ பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, வழியே இருந்திருக்காது, ஃப்ரீயாக டோ பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி அந்த கிராஸ் கார்டு இல்லைன்னா கூட நம்ம வந்து ஈஸியாக டோ பண்ணியிருக்கலாம். ஆமாம், ஆக்சுவலாக காலையில் 5 மணிக்கு கிளம்ப சொல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரைடுன்னு சொல்லி கிளம்பிட்டு இப்போ ராத்திரி 10 மணிக்கு தான் வீடே வந்து சேர்ந்துருக்கோம். பயங்கர டயர்டாயிடுச்சுங்க. ஆனால் சரியான டயர்டு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து வெயில் ஓவரா நிறைய இடத்துல வந்து அந்த பேட்ரி இஷ்யூனால வந்து அங்கங்கே நின்று பேட்ரி பார்க்குறது, ஜாக்கெட்டை கழட்டுறது, மாட்டுறது, அந்த ஜாக்கெட்டோட இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி உப்பு பூத்த மாதிரி ஆகிப்போச்சு. அந்த இது வந்து கழுத்தில் வந்து இங்கே அப்படியே ஒரு மார்க் மாதிரியே விழுந்துச்சு. எனக்கு அந்த ஜாக்கெட் இப்படி உராசி அது ஒரு மார்க் மாதிரி விழுந்துச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி போய்ட்டு ஜாக்கெட்டை போய் வாஷ் பண்ணி போட்டுட்டு நாளைக்கு காய வச்சிட வேண்டி தான், வேறு வழி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in another video soon. Bye bye. Take care, my dear lovely friends. Bye.